அவர் நமக்காக கர்த்தர் கிரியை செய்வார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் பலனையும் சத்துவத்தையும் தருகிறார். தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாற்றிவை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றிவை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 66, 67 சங்கீதங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய ஆளுகையை குறித்து பார்க்குறோம். இந்த 68 நீங்கள் சங்கீதம் 68 பார்க்கும்போது அதில் தேவனை, அந்த ராஜாவை குறித்து உள்ள வாழ்க்கை. அந்த ராஜாவுக்கு முன்பதாக சத்துருக்கள் நிற்க முடியாது. அந்த ராஜாவுக்கு முன்பதாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை குறித்து பார்க்குறோம். அவர் எழுந்தருளுவார். ராஜா எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு போவாங்க. அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்ற உடனேயே சதுரிப்பார். ஐயா புறப்பட்டாரு, ஓடி போயிடுவான். ஐயா புறப்பட்டார். சில நேரம் பார்த்துருக்கீங்களா, ஒரு பெரிய பெரிய கூட்டம் வரும், பயங்கரமாக எதிர்த்து நிற்பாங்க. யாராவது ஒருத்தர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே இந்த வர்றாங்க அப்படின்னா போதும், எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க. வர்றாங்கன்னு ஒன்று போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னாலே களைஞ்சி ஓடிடுவான். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சாலே பேய் ஓடி போயிடுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க ஜெபிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே பிசாசு ஓடி போயிடுவான். தேவன் எழுந்தருள்வார். சத்துருக்கள் சிதறண்டு போவாங்க. அவரை பகைக்கிறவங்க எல்லாம் ஓடி போவார்கள். இந்த வசனம் எங்கே இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த வசனம், ஆமென், ஸ்தோத்திரம். அது என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அங்கே அந்த வசனத்தை மோசேக்கு ஆண்டவரே சொல்லி கொடுத்தார். எப்படி என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரே சொல்லி கொடுத்ததை பார்க்குறோம். என்னாகமும் 10:35. பெட்டி புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக என்றார். இன்னைக்கு நீங்க பயன்படுத்துங்க இந்த வசனத்தை. நீங்கள் எப்பவும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு அது பெறப்படும் போதும் செய்யும் போதும் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், இன்னைக்கு காலையில் அறிக்கை எடுங்க. காலையிலேயே இதை கேட்குற நீங்கள் அறிக்கை எடுங்க. கர்த்தாவே இன்று எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தாவே நீர் எழுந்தருளுவீர், எனக்காக கர்த்தராவே நீர் எழுந்தருளுவீர். கர்த்தாவே நீர் எழுந்தருளும், சத்துருக்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. நம்ம பயக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்களேன். அப்போ தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்குறோன்னா, பறக்கடிக்கிறது போல எப்படி அந்த சத்துருக்கள் ஓடி போவாங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. புகை பறக்கடிக்கிறது போல, புகை வருது, அது காற்று அப்படியே கொண்டு போயிடும். மெழுகு அக்கினிக்கு முள் உருகுவது போல. அப்போ ஒரு மெழுகுவர்த்தி 4 மெழுகுவர்த்தி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெழுகு, அந்த 4 மெழுகுவர்த்தி என்ன செய்யுதுன்னா, ரொம்ப அந்த அந்த 4 மெழுகுவர்த்தியை தோசைக்கல்லில் போட்டுடுறீங்க. கீழே ஸ்டவ்வை பற்ற வச்சிடுறீங்க. சூடு ஏற ஏற அது எல்லாம் அப்படியே உருகி போயிடும். அதை மாதிரி துன்மார்க்கர்கள் அழிந்தே போவாங்க. பறக்கடிக்கிற மாதிரி தான் அவன் மெழுகு செய்தான் அக்கினிக்கு முன்னால் உருகுவது போலவும் அழிச்சுப்பான். ஆனால் அதே சமயம் நீதிமான்கள் செய்வாங்களாம், மண் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம். 3 சந்தோஷம். ஆமாம், மும்மடங்கு சந்தோஷம். மகிழ்வார்கள், களி கூறுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். நீ சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா?
ஓ ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி ஆமாம், நான் கற்றுக்கொண்டது இதில் என்ன நான் கற்றுக்கொள்கிறேன்னா, நம்ம தேவனோடு கூட இருந்தால், தேவனுக்கு முன்பதாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தோமானால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தோமானால், நாம் தேவனோடு கூட நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் சமாதானம் பெற்றிருந்திருப்போமே ஆனால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். நீதிமான்களாகிய நமக்கு கர்த்தர் முப்பரிமாண சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். ஆவியில் சந்தோஷத்தை தருவார், ஆத்மாவில் சந்தோஷத்தை தருவார், நம்முடைய சரீரத்தில் சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் களிகூற பண்ணுவார், ஆத்மாவில் மகிழ்ந்திருக்க பண்ணுவார், சரீரத்தில் சந்தோஷமா இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. சரி, 4ஆம் வசனம் சொல்றது, தேவனை பாடுங்கள், நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்திரத்தில் ஏறி இருக்கிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். அந்த களி கூறுங்கள்ன்ற வார்த்தை ஆராதியுங்கள், சந்தோஷமா அல்ல கர்த்தரை சந்தோஷமாய் மகிமைப்படுத்துங்கள், ஆராதியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நான் சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு பர்த்டே வரணும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு புதிய பொருள் வாங்கணும், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு புதிய பொருள் வரணும்னு அவசியம் இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யாராவது என்னுடைய நண்பர்களோ என்னை நேசிக்கிறவங்களோ வரணுங்கிற அவசியம் இல்லை. நான் சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு இந்த ஏதாவது ஒன்று நடக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சந்தோஷமாக இருப்பதற்கு என் தேவனுடைய நாமத்தை சொன்னால் போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரா, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவரா, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவரா. என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க, என்னெல்லாம் சொல்கிறார் சொல்லுங்க. தனிமையை ஆண்டு நினைச்சாரா? அவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், எனக்கு அவர் தகப்பன். விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவன் அவர். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல், உனக்கு வீடு வாசல் இல்லையா, கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு வாசல் அப்படின்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் தனிமையாக இருக்கிறவங்களுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விடுதலை, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிறார். பிசாசினாலே கட்டுண்டவர்கள், பாவத்தினாலே கட்டுண்டவர்கள், வியாதினாலே கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவாங்க. அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் துரோகிகள். சொல்லிட்டு சொல்வார், தேவனை நீர்முடி ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வழி நடந்தவர்கள். பழைய காலத்தில் நடந்தது. பூமி அதிர்ந்ததான், தேவனாய் உமக்கு முன்பாக வானமும் பொழிந்ததான், இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக சீனாய் மலையும் அசைந்ததான். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக ஆண்டவர் பெரிய காரணம், சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறவரா, இழைத்து போன சொந்தத்தை திடப்படுத்துகிறவரா, மந்தையை ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம், மந்தையை ஆண்டவர் தங்கி சுகமாய் செலுத்திருக்க பண்ணுகிறவரா, ஆண்டவர் ஏழைகளை பராமரிக்கிறவரா, அவர் வசனத்தை நமக்கு தருகிறார். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள். 11ஆம் வசனம், ஆண்டவர் வசனம் தந்தார், ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தந்தார், அதை பிரசித்தப்படுத்துடைய கூட்டம் மிகுதி. ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு தத்தம் தந்தார், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நற்செய்தியை தந்திருக்கிறார். அதை நாங்கள் உலகமெங்கும் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பிரசித்தம் பண்ணுவோம். சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடி போனாங்க, வீட்டில் இருக்கிற ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். இது தெபோரால் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். தெபோரால் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். 13ஆம் வசனம் பெண்களை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி சகோதரிமார்கள் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சகோதரிமார்களே, நீங்கள் அடுப்பின் அடியில் கடந்தவர்களாக இருந்தாலும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் சிறகுகளின் சாயலாகவும் இருப்பீங்க. சமாதானத்தின் புறா, சமாதான புறா, வெள்ளியினால் ஆனதான இறக்கைகள், சிறகுகள், அதனுடைய அந்த இறகுகள், ஒவ்வொரு இறகும் அவன் பொன்னிறமான இறகுகள். என்ன அழகானது சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ அது அந்த புறாவை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் அடுப்பு நடியில் கடந்தாலும், என்ன அர்த்தம், கருத்து போயிருந்தாலும், களைத்து போயிருந்தாலும், நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை கர்த்தர் புதுப்பிப்பார். உங்களை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். உங்களை ஒரு சமாதான புறாவாக கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் நற்செய்தியை சுமந்து செல்லும் புறாக்களைப் போல இருக்க போறீங்க. சர்வ வல்லவர் ராஜாக்களை சிதறடித்தார். மலைகளெல்லாம் உறைந்த மலை போல் வெண்மை ஆயிற்று.
தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் இதெல்லாம் பெரிய சிகரங்கள். இது வந்து கவிதை, ஒரு கவிதை நயத்தோட எழுதப்பட்டதான ஒரு புது கவிதைங்கிற கவிதை, ஒரு பாடல். பாடுறார், ஆண்டவர் அற்புதங்களை செய்த போது ஆமாம் நடந்த சம்பவங்களை சொல்ல, மலைகள் எல்லாம் அதிர்ந்தது, மலைகள் எல்லாம் அதிர்ந்தது, பள்ளத்தாக்குகள் எல்லாம் அதிர்ந்தது, அவர் வெற்றியை தந்தார். சொல்றார் 68:16 சொல்லப்பட்டிருக்கு, உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே. இது ரெண்டு காரணம். ஒன்று, உயர்ந்த பர்வதம்னா ரொம்ப பிரபுக்களாக இருக்கிறவர்களே, செல்வந்தர்களே, ஐஸ்வர்யவான்களே, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். உன்னுடைய இருதயத்தில், உன்னுடைய வீட்டில் கர்த்தர் இருக்க விரும்பினார். ரொம்ப சந்தோஷப்படுங்க சிஸ்டர். இன்றைக்கி எத்தனை பேர் வேறு எதையோ யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா தேவன் இதில் என்றென்றைக்கும் வாசமாக இருப்பார். இன்றைக்கி உங்கள் வீட்டில் கர்த்தர் இருக்கிறார் சிஸ்டர். கண்டதை கழியதை கேட்டு, கண்ட பாட்டுகளை கேட்டு, ஆமாம் கண்டதை பார்த்து, கண்டதை கேட்டு, கண்டதை சிந்தித்துட்டு இருக்கிறவங்க வீடுகள் ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தரை குறித்த பாட்டையும் கர்த்தரை குறித்ததான வார்த்தையையும் கேட்கிறவங்க, வார்த்தையை பாடுகிறவங்க, கேட்கிறவங்க, ஸ்தோத்திரம், அதை பற்றி தியானிக்கிறவங்க பாக்கியவான்கள். அவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் கர்த்தர் வாசமாக இருப்பார் சொல்லிட்டு சொல்கிறார். தேவனுடைய ரதங்களும் 10,000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தமான ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாக இருக்கிறார். எப்படி மோசேயின் காலத்தில் சீனாய் மலை அக்கினி பற்றி எழுந்ததோ, அதே போல் இன்னைக்கு உன்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்தாவியுடைய அக்கினி உன்னை நிறைத்து இருக்கிறது. பரிசுத்தாவியுடைய அக்கினி உன்னை நிறைச்சு இருக்குது சொல்லிட்டு சொல்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார்? இதெல்லாம் இந்த 68:18 இவர் எடுத்து பயன்படுத்துகிறார். யார்? பவுல் அப்போஸ்தலன். தேவரே உன்னதத்துக்கு ஏறினாராம், சிறைப்பட்டவளை சிறையாக்கினார். பிசாசினாலும் பாவத்தினாலும் பிசாசினாலும் அவன் மனிதர்களாலும் சிறைப்பட்டு இருக்கின்ற மக்களை அவர் தம்முடைய அன்பினாலும் தம்முடையதான இரத்தத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் அவர்களை மீட்டு கொண்டு தனக்கு சிறையாக்கி கொண்டு அவர்களை அப்படியே ஆண்டவர் கர்த்தருக்கு வாசம் பண்ணும் பொருட்டு ஆண்டவர் நினைச்சுதாராம், அவளை சிறையாக்கி கொண்டு போனாராம். அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறாராம். ஸ்தோத்திரம். அவர்களுக்காக, அந்த மனிதர்களுக்காக ஆண்டவர் வரங்களை பெற்றுக்கொண்டாராம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அது ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. அன்று அவளுக்காக மகிமையை காத்து பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைன்னு பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் உங்கள் நடுவில் வாசமாக இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். என்னாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம மேலே பாரம் சுமத்தினால் நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே. அவர் தான் நம்மளை கடிந்து கொள்வார். நம்மை கடிந்து கொள்பவரும் அவரே, நம்மளை அடிக்கிறவரும் அவரே, நம்மளை அரவணைக்கிறவரும் அவரே. நம்மை கடிந்து கொள்பவரும் அவரே, நம்மளை கலிகூற பண்ணுகிறவரும் அவரே, நம்மை சிட்சிக்கிறவரும் அவரே. ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை ரட்சிக்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன். நீங்கள் தைரியமாக அவர்கிட்ட வரலாம். அதனால்தான் நீங்கள் பிந்தி போகாதீங்க. ஐயோ, நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க இயேசுநாதர்கிட்ட வந்து சபைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, பைபிள் வாசித்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டேங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், பயங்கரமான சத்துருக்களின் சிரசையும் அக்கிரமாக நடக்கிறவனுடைய உச்சந்தலையும் கர்த்தர் உடைச்சு போடுவாரா. உன் கால்கள் சத்துருக்களை, நிறைய பேர் இந்த சத்துருக்களால் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. உங்களை குறித்து, அவங்களை அவமதிக்கிறவங்களை குறித்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க. உங்களை குறித்து அவமதிக்கிறவங்க, உங்களை வருத்தப்படுத்துகிறவங்க, உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவங்க குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் அத்தனை வரையும் கீழே உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தாழ்ந்து போக பண்ணுவார். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை திரும்ப அழைத்து வருவேன். கோடு போட்டுக்கோங்க, திரும்ப அழைத்து வருவேன். நீங்கள் கடையாந்திரத்தில் இருந்தாலும் உங்களை திரும்ப அழைத்து வருவேன். சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்தாலும் உங்களை திரும்ப கர்த்தர் அழைத்து வருவார். நீங்கள் ரொம்ப தூரம் பின்வாங்கி போய் இருந்தாலும், இனி எனக்கு விமோச்சனம் இல்லை என்று சொன்னாலும்
அங்கிருந்து உன்னை அழைத்து வருவார். உன்னை அழைத்து கொண்டு வர ஆண்டவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கும் அற்புதம் நடப்பார். அந்த 68:25 இயேசு கிறிஸ்து நடந்து வர்றதை பார்க்குறாங்க. அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. உம்முடைய நடைகளை கண்டார்கள். யார? இயேசு. ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வர்ற நடைகளையே கண்டார்கள். முன்னாக பாடுறவங்க, பின்னாக வீணை வாசிக்கிறவங்க, சுற்றிலும் வாசிக்கிற கன்னிகைகள். அந்த காட்சி அப்படியே இயேசுநாதர் கழுத மேலே பவனி வரும்போது நடந்துச்சு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எல்லாரும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் வெளிப்படுவார் என்பது இங்கே அந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன செய்வாங்களா? அவருக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே பார்க்குறோம். 68:30 மிருக கூட்டத்தையும் ஜனங்களாய் கன்றுகளோடு கூட ரிசீவ கூட்டத்தையும் அதட்டும். ஆமென். இதெல்லாம் இது யாரை குறிக்கணும்? விக்கிரகங்களை கர்த்தரை கடிந்து கொள்வார். எல்லாரும் கர்த்தரை பணிந்து கொள்வார்கள், காணிக்கை கொண்டு வருவார்கள். யுத்தம் பண்ணணும், பிரச்சனை ஏற்படுத்தணும், ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவர்களை கர்த்தர் சிதறடிப்பார். சொல்லுங்க. யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை கர்த்தர் சிதறடிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் எகிப்திலிருந்து வருவாங்களா? எத்தியோப்பியிலிருந்து வருவாங்களா? பூமிகள் ராஜ்யங்கள் எல்லாம் வருவாங்களா? அவரை மகிமைப்படுத்துவார்களா? ஆண்டவர் அவரை ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்களில் எழுந்திருக்கிறவரை பாடல். அப்படி ஆண்டவரை பற்றி இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. ஆதி முதலாய் வானாதி வானங்கள் மேல் ஆமென் வீற்றிருக்கிறவர், எழுந்தருளி இருக்கிறவர்னா வீற்றிருக்கிறவர். அவர் தான் ஆதி முதல், உலக தோற்றங்களுக்கு முன்பதாக இருந்து வானங்களுக்கு மேலாக வானாதி வானங்கள் மேல் எழுந்திருக்கிறவரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், நம்முடைய தேவன் ஆதி முதலானவர், இடையில வந்தவர் அல்ல. அவர் வந்ததுக்கு அவர் வந்ததுக்கான ஒரு வரலாறு கிடையாது. அவரே வரலாற்றையே உண்டு பண்ணினவர். அவர் நமக்காக கர்த்தர் கிரியை செய்வார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவருடைய மகிமை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் பலனையும் சத்துவத்தையும் தருகிறார். பலன்னா என்ன? சத்துவம்னா என்ன? சத்துவம்னா ஹெல்த், பலன்னா பவர். ஸ்தோத்திரம். சத்துவம்னா ஸ்ட்ரென்த். நம்முடைய ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த், ஆரோக்கியத்தையும் தருவார், பலனையும் தருவார். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். அவரை இப்போதும் கர்த்தரை ஆராதியுங்கள். அவர் முழு உலகத்துக்கும் தேவனாயிருக்கிறார். சத்துருக்களை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சத்துருக்களை கடிந்து கொள்வார். கர்த்தர் உங்களையோ கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 68வது சங்கீதத்தில் தேவன் எழுந்தருளும் போது நடக்கிறதான காரியம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சத்துருக்கள் சிறடிக்கப்படுவாங்க, பகைக்கிறவர்கள் ஓடி போவாங்க, துன்மார்க்கர்கள் அழிந்து போவாங்க. ஆனால் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆமீன் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமீன். தேவன் எழுந்தருளும் போது ஆமீன் விரோதமாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வார்? சிதறடிக்க பண்ணி தேவனுடைய பிள்ளைகள் அதே சமயத்தில் அவர் எழுந்தருளும் போது மகிழ்ச்சி அடைவார்கள். அவருடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னா, அவர் என்னதான் திக்கற்ற பிள்ளைகளை அவர்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பனாக இருக்கிறார். விதவைகளை நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்டதான தேவன் ஆமேன். அவர் எழுந்தருளும் போது மகிழ்ச்சியும் கனமும் எந்தெண்டைக்கும் உண்டாகும். நம்ம ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் ஆமேனப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருக்கிறீர். அப்போ விரோதிகளுக்கோ ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமேன் நீர் பயங்கரமாக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே நீர் எழுந்தருளுவீராக. ஆமேன். சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக. ஆமேனப்பா உம்முடைய பிள்ளைகள் மேலோ அப்பா ஸ்தோத்திரம் ஆயிரமாய் நம்ம கர்த்தா ஜனங்கள் மத்தியில் நீர் கர்த்தாவை எழுந்தருளி உம்முடைய ஆளுகையை கர்த்தாவே உம்முடைய மகிழ்ச்சியின் ராஜ்யத்தை, சந்தோஷத்தின் ராஜ்யத்தை, மகிமையின் ராஜ்யத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அன்பின் ராஜ்யத்தை, செழிப்பின் ராஜ்யத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.